இன்று முக்கிய நிகழ்வுகள். அடுத்த கல்வியாண்டின் 6 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே 1ஆம் வகுப்பு சேர்க்க முடியும். புதுச்சேரி கல்வித்துறை அறிவிப்பு. கஞ்சா குற்றவாளி கொலை வழக்கு. 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பிள்ளையாக்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளான அழகு போட்டி. மாடர்ன் உடையில் உயரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்த திருநங்கைகள். புதுச்சேரி இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த ஆளுநர் உத்தரவிட வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள். இனி வருவது விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் அடுத்த கல்வியாண்டு முதல் 6 வயது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே 1ஆம் வகுப்பில் மாணவர்களை சேர்க்க முடியும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளிகளும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுகின்றது. இதில் 6 வயது முடிந்த பின்னரே 1ஆம் வகுப்பு சேர்க்க வேண்டும் என சிபிஎஸ்இ கல்வி வாரியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உத்தரவை புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் கண்டுகொள்ளாமல் 5 வயது முதல் வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கின்றனர். இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்கள் ப்ரீகேஜி சேர 3 வயதும், எல்கேஜி சேர 4 வயதும், யூகேஜி சேர 5 வயதும் பூர்த்தியாக இருக்க வேண்டும். முதல் வகுப்பில் மாணவர்கள் சேர்க்க வேண்டும் என்றால் 6 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஆனால் புதுவையில் இந்த ஆண்டு ஏற்கனவே மாணவர்கள் சேர்க்கை நடத்தியதால் 5 வயது பூர்த்தியானவர்கள் 1ஆம் வகுப்பு சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு மத்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெறப்பட்டுள்ளது. எனவே அடுத்த ஆண்டில் முதல் 6 வயது முடிந்தால் மட்டுமே 1ஆம் வகுப்பு சேர்க்க வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ், வயது 28. இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விட்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதத்துக்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியார் ருத்ரேஷ் வெட்டி உள்ளார். இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் 1 மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் அங்கு உள்ள கங்கை முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்று உள்ளார். அப்போது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதனை அடுத்து உருளைப்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதை அறிந்து ருத்ரேஷ் என்கின்ற ருத்ரமணியும் கொலை செய்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் மற்றும் அவரது நண்பர்களை தேடிய போது ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர், கௌதம் மற்றும் சின்ன அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். அவரிடமிருந்து குற்ற சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட 3 கத்திகள், 2 மொபைல் போன்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை கைப்பற்றன. மற்றவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைக்கான அழகி போட்டியில் மாடர்ன் உடை அணிந்து உயரமாக நடந்து பார்வையாளர்களை கிருங்கடித்த திருநங்கைகள். மிஸ் பிள்ளையார்குப்பம் படத்தை தட்டிச் சென்ற பாகூரை சேர்ந்த திருநங்கை சாக்ஷி. புதுச்சேரி பிள்ளையாக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இத்தாண்டான சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும் நேற்றிரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும் பக்தர்களுக்கு தாழ் கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருநங்கையான அழகிகள் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டி 3 சுற்று போட்டியாக நடைபெற்றது. முதல் சுற்று பாரம்பரிய உடைகளும், 2வது சுற்று மாடர்ன் உடைகளும், 3வது சுற்று தனித்திறமை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து உயரமாக நடந்து வந்தனர். இந்த அழகிகள் போட்டியில் முதல் 5 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி
ஊரை சேர்ந்த சாக்ஷி என்கின்ற திருநங்கை முதலிடம் பிடித்தார். மிஸ் புளியாக்குப்பம் என்ற பட்டத்தை தட்டி சென்றார். 2ஆம் இடத்தை ருத்ராவும், 3ஆம் இடத்தை தானஸ்ரீ, 4ஆம் இடத்தை ஐஸ்வர்யா, 5ஆம் இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புளியாக்குப்பம் மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகள் கோவில் அலங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சாக்ஷி. நான் டயாலிசிஸ் டெக்னாலஜி டிகிரி ஹோல்டர். இந்த நேரத்தில் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, அரசுக்கிட்டேயும் மற்றவங்கிட்டையும் திருநங்கைகளை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுய முன்னேற்றத்துக்காக ஈஸியாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு இந்த விழாவை அமைச்சு கொடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், அழகிப்போட்டி நிர்வாக குழு, அப்புறம் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அவங்களுக்கும், எங்களுடைய திருநங்கைகள் தலைவி, எங்கள் எல்லாருடைய மாடரேட்டர் டாக்டர் ஸ்ரீதல் நாயக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இதை எப்படியும் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு அதிகமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுல அந்தளவுக்கு டச்சப் இல்லை. ஊர்லேயும் அந்த அளவுக்கு திருநங்கைகளை பற்றி ஒரு புரிதல் கிடையாது. இது மூலயமா ஒரு அழகாக வெளியில் வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுச்சேரி அரவிந்த் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமாக இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மரையன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் வந்து தங்கி அரவிந்தருடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். அதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவுக்கு பிறகு ஆரோவிலில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். அன்னை புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அன்னை வருகை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னையின் ஆண்டு வருகை தினமாக இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அன்னையின் அறையை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் அன்னை வருகை தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. கோத்தார் வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்குக்கு பூஜை செய்தனர். புதுச்சேரி பொன்னகரில் இயங்கி வரும் கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்த குத்துவிளக்கு பூஜை செய்து குடும்ப நலன் வேண்டி தங்களது குலதெய்வத்தை வழிபட்டனர். சிறப்பு விருந்தினராக பள்ளியின் மேலாளர் இயக்குனர் பங்கஜ் காரி, ராதிகா கோத்தாரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். பின்னர் அனைவருக்கும் இறுதியாக பிரசாதம் வழங்கப்பட்டது. கேரள மாநில வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் ஸ்கை சின்னத்துக்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரளா மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவைத் தொகுதியில் பேரவைத் தலைவர் ஆர் சேகர் தலைமையில் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமன், முன்னாள் சட்டமன்ற அமைச்சர் கந்தசாமி, கேரளா சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார், வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்சன் முன்னிலை வகித்து புதுச்சேரி காங்கிரஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் மாகே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன், சுரேஷ், தயாளன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமித், பிரபு, தஞ்சாவூர் சிவஞானம், ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், ஸ்ரீனிவாசன், ரஞ்சித், ராஜசேகர், பெரியநாயகி, புஷ்பா, ருக்மணி ஆகியோர் வயநாடு கல்பெட்டா, சுல்தான், பத்ரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசங்கள் வழங்கி கை சின்னத்து வாக்கு சேகரித்தனர். மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் கலந்து கொண்டனர். இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த ஆளுநர் ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
இது குறித்து புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமாக அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, உலக அளவில் பள்ளி கல்வியில் இந்தியா ஒரு சிறந்த நாடாக உள்ளது. இதற்கு கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு காரணமாகும். ஏழை மாணவர்களுக்கு தரமான தனியார் பள்ளிகளில் கல்வி பயில கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வரப்பட்டது. இதன் அடிப்படையில் தனியார் பள்ளிகள் உள்ள இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு வசிக்கும் ஆண்டுக்கு 2 லட்சத்துக்குள் வருமானம் மற்றும் குடியுரிமை சான்றிதழ் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் இலவசமாக கல்வி கற்க உரிமை உள்ளவர்கள் ஆவார்கள். இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் மாணவர்களின் நியாயமான கல்வி கட்டணத்தில் 65% மத்திய அரசும் 35% மாநில அரசும் செலுத்த வேண்டும். இந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினால் நாடு முழுவதும் புதுச்சேரியை தவிர்த்து அனைத்து மாநிலங்களிலும் தனியார் பள்ளிகளில் 25% ஏழை எளிய மாணவர்கள் ஆண்டுதோறும் பயன்பெற்று வருகின்றனர். ஆனால் இந்தியாவிலே இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தப்படாத ஒரு மாநிலமாக புதுச்சேரி உள்ளது என்றார். மேலும் கல்வி அமைச்சராக உள்ள நமச்சிவாயத்துக்கு மத்திய அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் என்ன சங்கடம் என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளார். இது சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் உடனடியாக இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக்கொண்டார். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளி அம்பாள் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. உபேதார் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் உப்புவேலு சீனிவாசன் பட்டரால் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புத்தோஷமன், முன்னாள் தலைவர் ஆசிரியர் மங்கேகரசி, கொஞ்சி மங்கலம் சுதாகர், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், அருள்மிகு சுயம்பு பூத காளியம்மன் திருக்கோயில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டார சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு முத்திரையாபாளையம் அகத்திய கூடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வனபத்ரகாளி அம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ மார்கனி அம்மன் ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முத்திரையார்பாளையம் அகத்தியர் கோட்டம் பகுதியில் எழுந்தருளிய ஸ்ரீ வர்ணபத்ரகாளியம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ மார்கனி அம்மனுக்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அகத்தியர் கோட்டம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஸ்ரீ வனபத்ரகாளியம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ மார்கனி அம்மன், ஸ்ரீ பித்தகாதேவி, ஸ்ரீ வனவாராகி, ஸ்ரீ வக்கரகாளி அம்மன், ஸ்ரீ பேச்சி அம்மன் மற்றும் 21 அடி உயர பத்ரகாளி அம்மன் 108 பால்குட அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திரைப்பட இயக்குனர் ஹரி புதுச்சேரி நகரப்பகுதியில் வீதி வீதியாக சென்று 26ஆம் தேதி வெளியாக உள்ள ரத்தினம் திரைப்படம் பார்க்க அனைவரும் தியேட்டருக்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்தினம் திரைப்படம் வருகின்ற 26ஆம் தேதி நாடு முழுவதும் வெளியாக உள்ளது. அதே போன்று புதுச்சேரியிலும் ரத்தினம் திரைப்படம் வெளியாகிறது. இந்த நிலையில் ரத்தினம் திரைப்படம் வெளியாக உள்ள புதுச்சேரி சண்முகா தியேட்டரில் புதுச்சேரி சண்முகா திரையரங்கத்தில் வந்த இயக்குனர் ஹரி விஷால் ரசிகருடன் கலந்துரையாடினார். அப்போது நடிகர் விஷாலுக்கு 3வது திரைப்படமாக இந்த படத்தை இயக்கியுள்ளதாகவும் மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் ஏற்படுத்தி கொடுக்கும், எனவே அனைவருக்கும் திரையரங்குகளில் வந்து பார்க்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். தொடர்ந்து தியேட்டரில் குழுமியிருந்த விஷால் ரசிகர்கள் இயக்குனரிடம் செல்ஃபி எடுத்தும்
போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகர பகுதிக்கு வந்த இயக்குனர் ஹரி நேரு வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, குபேர் அங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்த பூ வியாபாரி, பழ வியாபாரி, காய்கறி வியாபாரி மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் 26ஆம் தேதி வெளியாகியுள்ள விஷால் நடித்த ரத்தினம் திரைப்படத்தை அனைவருக்கும் திரையரங்கில் சென்று பார்க்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். மேலும் அவர் வியாபாரியிடம் வரவேற்புரை ஆற்றினார். 26 படம் ரிலீஸ், எல்லாரும் அவசியம் பாரு. யோகி பாபு பாத்தீங்களா எவ்வளவு கோபம் வந்து மீச்சார் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து யோகி பாபு வந்து ஒரு முரடனான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது கையில கத்தி எடுத்துட்டு சொல்றது, யாரா இருந்தாலும் எதிர்த்து அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அப்ப யோகி பாபு எவ்வளவு அடிச்சாருன்னா அப்ப விஷால் எவ்வளவு அடிப்பார் பாருங்க. ரோட்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னா என்ன பண்ணும்? விடக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் போலீஸுக்கு பயந்துட்டு எதுவுமே பண்றது இல்ல. ஆனா என்னன்னு தட்டி கேட்கணும். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை சரி, ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த மாதிரி தட்டி கேட்கிற வேலையை தான் நம்ம ஹீரோ விஷால் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஒரு எமோஷனலான கதை இருக்கு. இவ்வளவு ஆக்ஷன் இருந்தாலும் பயந்துடாதீங்க, ஒரு ஃபீலிங்கான கதை இருக்கு இந்த படத்துல. இந்த கதையை வந்து நீங்க வந்து தியேட்டர்ல வந்து இதே மாதிரி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா தியேட்டருக்கு எல்லாரும் வருவீங்க நம்பிக்கை இருக்கு. இப்பவே சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் நடைபெற்ற கிண்ணி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ளது காமாட்சி அம்மன் கோவில். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு நாளும் சாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான கிண்ணி தேரோட்டம் இரவு நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் அம்மனுக்கு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்ட கிண்ணி தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர், சுவாமி தரிசனமும் செய்தனர். இந்த தேரானது மாட வீதிகளான காமாட்சி அம்மன் கோவில் வீதி, அண்ணா சாலை வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, மகாத்மா காந்தி வீதி வழியாக வந்து மீண்டும் ஆலயத்தை வந்து அடைந்தது. திமுக கழக மாநில பொதுக்குழு உறுப்பினரும் தொழிலதிபருமான தொல்லமூர் TR இளங்கோவனுக்கு அமைச்சர் மற்றும் திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். திமுக கழக மாநில பொதுக்குழு உறுப்பினரும் தொழிலதிபருமான தொல்லமூர் TR இளங்கோவன் பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் கலந்து கொண்டு இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் PKT முரளி கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் இளங்கோவனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து மாநில திமுக கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், வானூர், கிளியனூர் மற்றும் கோட்டக்குப்பம் கிழக்கு நிர்வாகிகள், தொல்லமூர் திமுக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் விழா காணும் இளங்கோவனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையாக்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையாக்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து மகாபாரத நிகழ்வை வழிகாட்டும் வகையில் நேற்று இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும் அழகிய போட்டியும் நடைபெற்றன. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆடு பலி கொடுக்கப்பட்டு திருத்தேரு வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், வில்லியனூர் கோவில் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவிழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சொந்த செலவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட நபருக்கு அறுசுவை விருந்தினை வழங்கினார். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவை பரிமாறினார். நிகழ்வாக ஏற்பாடுகளில் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையாக்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
இத்துடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றது. வணக்கம்.